ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா ஒன்றே இறைவன் ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா சரணம் சாயிரா நன்றே செய்து வாழ்வோம் நாம் ஒன்றே செய்து வாழ்வோம் அன்பே சாயிரா சாய்ராம். என் உயிரின் உயிரானவர்களே, ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையும் புனிதத்தனம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையை எந்த அளவுக்கு புனிதமாக வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு நிறைய கிடைக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம கோயிலுக்கு போகிறோம், வாழ்க்கையில் டெவலப்மெண்ட் இல்லை. ஏன்னா மனசில் இருக்கக்கூடிய அந்த புனிதம் அப்படின்றது இல்லை. சரி, ஒரு 10-15 பேருக்கு அன்னதானம் பண்ணுறோம், அது மூலமாக புண்ணியம் ஏதாவது கிடைச்சிதா அப்படின்னு பார்த்தா அதன் மூலமாகவும் இல்லை. இல்லை, புனித நீரில் நீராடுனா நம்ம பாவங்கள் தொலையும் அப்படின்றாங்க. அங்கே போய் பார்த்தாலும் ஒன்றும் நடக்கலை. சரி, இந்த கோயிலுக்கு போகலாம், அந்த கோயிலுக்கு போகலாம், வேறு ஊரில் இருக்கிற கோயிலுக்கு போகலாம், வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற கோயிலுக்கு போகலாம், வேறு ஸ்டேட்டில் இருக்கிற கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு போகிறோம். அங்கேயும் எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்லை வாழ்க்கையில். சரி, சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. சரி, யாரோ என்னென்னமோ பூஜையெல்லாம் பண்ண சொல்கிறாங்க, அந்த பூஜை நம்ம பண்ணி பார்ப்போம். அந்த ஓமம் வளர்க்கலாம், இந்த ஓமம் வளர்க்கலாம், அது இதுன்னு சொல்லி என்னென்னமோ செஞ்சுருக்கோம். அங்கேயும் டெவலப்மெண்ட் இல்லை. என்னமோ பண்ண உடனே ஒரு 10 நாள் நல்லா இருக்குது, அடுத்த 10 நாளில் மறுபடியும் பழைய மாதிரியான வாழ்க்கை தான் வந்து சேருது. நாம் ஒரு விஷயத்த ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, நம்ம வீட்டை நல்லா க்ளீன் பண்ணுறோம், ஓகேங்களா? எல்லா இடத்துலையும் க்ளீன் பண்ணுறோம், நல்லா பளிச்சுன்னு வச்சுருக்கோம், நல்லா பர்ஃபெக்டாக பக்காவாக இருக்குது. க்ளீனிங்கில் நீங்கள் தான் நம்பர் 1, அந்த அளவுக்கு ரொம்ப எக்ஸாக்டாக பண்ணியிருக்கீங்க. க்ளீன் பண்ணதை பாதுகாக்கணுமா வேண்டாமா? அப்போ க்ளீன் பண்ணதை பாதுகாக்காமல் இருக்கிற எல்லா கதவையும் திறந்து விட்டுறீங்க, எல்லா ஜன்னலையும் திறந்து விட்டுறீங்க. நம்ம வீட்டை விட்டு வெளியில் போயிட்டு திரும்பி வரும்போது ஒரு வீட்டில் மேட் இருக்கும், அந்த மேட்டில் காலை உதறிட்டு உள்ளே வராமல் அப்படியே போகிறோம், அப்படியே வரோம். அப்போ நீங்கள் எத்தனை தடவை க்ளீன் பண்ணாலும் குப்பை சேர்ந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா க்ளீன் பண்ணதை மெயின்டைன் பண்ணலை. ஸோ என்ன பண்ணணும்? க்ளீன் பண்ணால் மெயின்டைன் பண்ணணும் இல்லையா? காற்றடிக்கும் போது கதவை மூடி வைக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. சில மண்ணெல்லாம் உள்ளே வரும், இது மாதிரியான விஷயங்கள். அப்போ தூசி வராமல் பாதுகாக்க வேண்டியது, அதாவது மெயின்டைன் பண்ணால் தான் அந்த வீடு வந்து க்ளீனாக இருக்கும். இல்லைன்னா குப்பை சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஃபேனை போட்டுட்டு வீட்டை கூட்டினா எப்படி இருக்கும்? ஃபேனை போட்டுட்டு ஒட்டடை அடித்தா எப்படி இருக்கும்? ஸோ எல்லா விஷயத்துலையும் ஒரு ப்ராப்பராக பண்ணோம் அப்படின்னா அந்த க்ளீனிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். நம்ம பண்ணதுக்கு ஒரு விதமான மனநிறைவு கிடைக்கும். இப்போ நம்ம அப்படி தான் ஃபேனை போட்டுக்கிட்டு வீடை கூட்டுறது, கதவை திறந்து வச்சுட்டு வீடை கூட்டுறது, காலையில் சுத்தமே இல்லாமல் வீட்டுக்குள்ளே நடக்கிறது, இதெல்லாம் கூட்டினாலும் ஒன்று தான், கூட்டாட்டு இருந்தாலும் ஒன்று தான். அப்போ நீங்கள் கோயிலுக்கு போனாலும் ஒன்று தான், கோயிலுக்கு போகலைனாலும் ஒன்று தான். எந்த இடத்துல சுத்தப்படுத்தணுமோ அந்த இடத்துல சுத்தம் இல்லை.
அப்போ நீங்கள் இத்தனை வருஷமாக கோயில் குளம் போனதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, நீங்கள் போனது நான் தப்பு சொல்லலை, போனால் நமக்கு நல்லது நடக்கும். பட் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயத்தை நாம் பார்த்துருக்கோமா? நம்ம மனசில் ஏகப்பட்ட பொறாமை. இவன் வளர்ந்துட்டான், அவன் வளர்ந்துட்டான், நம்மால் அவன் அளவில் இருக்க முடியல, இவன் அளவில் வாழ முடியல. நேற்று சின்ன பையனாக இருந்தவன் இன்றைக்கி என்னை தாண்டி வளர்ந்துட்டான், வாழ்ந்துட்டான். இன்றைக்கி எனக்கு எதிராக பேசுகிற அளவுக்கு வந்துட்டான் சமுதாயத்தில். இந்த மாதிரியான விஷயங்கள் உங்கள் மனசில் ஒரு பெரிய அழுக்கை கொடுக்குது. இப்போ நம்ம யாருக்காவது உதவி செய்கிறோன்னு வச்சுக்கோங்க, இவங்களுக்கு அந்த உதவி செய்யாமல் போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், உடனே நாம் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும்போது நம்மளையும் நம்ம யாருக்கு உதவி செய்கிறோமோ அவங்களும் இவங்களுக்கு வெறுப்பாக போயிடுது. அப்போ சரி, நமக்கு உதவி செய்யலை, பட் அவங்களுக்கு அந்த உதவி செய்கிறாங்க, அதனால் சந்தோஷமாக இருக்கட்டும், நல்லது, கடவுள் எல்லா வளமும் கொடுக்கட்டும் அப்படின்ற மாதிரியான பாராட்டக்கூடிய மனசு அப்படின்றது இல்லை. அப்போ இத்தனை விதமான அழுக்குகளை நம்ம வச்சுக்கிட்ட கோயிலில் போயிட்டு சாமியே என்னை காப்பாற்று, கற்பூரத்தை வச்சு நம்ம ஆரத்தி எடுத்தாலும் சரி, இல்லை அங்க பிரதட்சணம் பண்ணாலும் சரி, இல்லை காவடி எடுத்தாலும் சரி, இதெல்லாம் எப்போ உங்களோட வாழ்க்கையில் பலம் வாய்ந்ததாக சேரும் அப்படின்னா, உங்கள் மனசை சுத்தப்படுத்ததான் அது பலம் வாய்ந்ததாக தெரியும். அப்போ நீங்கள் மனசை சுத்தப்படுத்தாமல் இந்த விஷயங்கள் செய்தால் அது எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. இப்போ என்ன ஆகும்? உங்களுக்கு அலைச்சல், பணம் எல்லாமே வீணாகும். 8 மணி நேரம் உழைக்கிறோம் ஒரு நாளைக்கு, வார சம்பளமோ மாத சம்பளமோ இல்லை டெய்லி சம்பளமோ, அது உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் வேலை பார்த்தது வேஸ்ட்டாக இல்லையா? அதே மாதிரி தான் இதுவும். அப்போ நீங்கள் ஒரு மாதம் வேலை பார்க்குறீங்க, வேலைக்கு சம்பளம் கொடுக்கல, உடனே என்ன பண்ணுறீங்க? வேறு பக்கம் ஜாயின் பண்ணுறீங்க. இல்லை அவர்கிட்டே இருந்துக்கிறேன்னா கடைசி வரைக்கும் அவர் கொடுக்க மாட்டார் சம்பளம், உங்கள் முதலாளி. அப்போது உங்களோட அலைச்சல் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். உங்கள் மனசுலேயும் ஒரு பெரிய ஒரு வெறுப்பு வந்துடும். என்னடா அது, நம்ம எந்த அளவுக்கு வேலை பார்த்தோம், எவ்வளோ உற்சாகமாக இருந்தோம் அப்படின்னு. அப்போது உங்களுடைய ஒவ்வொரு செயல்களும் ஜீரோவாக வந்து நிற்குதுன்னா அதற்கு காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஜீரோவுக்கு முன்னாடி இன்னொரு ஜீரோவை போடலாம், அந்த ஜீரோவுக்கு முன்னாடி இன்னொரு 1ஆம் நம்பர் தூக்கி போடலாம். இப்போது கூட்டி பாருங்கள், சாரி சேர்த்து பாருங்கள். ஜீரோவாக இருந்த நீங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு 0, அதுக்கு முன்னாடி ஒரு 1, இதை போட்டுட்டோம் அப்படின்னா, அதாவது ஜீரோவுக்கு முன்னாடி 10 போட்டுட்டோன்னா வேல்யூ, ஜீரோவுக்கு முன்னாடி ஒரு எத்தனை 0 போட்டாலும் சரி, அது 1லேருந்து 9 வரைக்கும் போடலைன்னா அது 0ன்றது 0 தான். நீங்கள் எத்தனை 0 வாங்கினாலும் அதை பற்றி கவலையே இல்லை. முன்னாடி என்னப்பா வேல்யூ, முன்னாடி வேல்யூவே இல்லைங்க, ஆனால் கோடிக்கணக்கில் 0 வாங்கியிருக்காங்கன்னா 0 எத்தனை கோடி 0 வாங்கினாலும் 0 தான். புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரியான விஷயத்தால் தான் ஒரு மனுஷன் இத்தனை விஷயங்கள் செய்தும் அவன் வாழ்க்கையில் சரியான திசையில் வரலை. அப்போ உங்கள் மனசில் இருக்கக்கூடிய பொறாமை அப்படின்ற ஒரு அரக்கன் இருக்கிற வரைக்கும் அவன் உங்களை வாழவே விட மாட்டான். நியாயத்துக்கு எதிராக நியாயத்துக்காக போராடுங்க, அநியாயத்துக்கு எதிராக போராடுங்க. ஆனால் பொறாமைக்கு ஆதரவு தெரிவிச்சிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு இடத்துலையும் நீங்கள் மேலே 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 போகவே முடியாது. நீங்கள் எந்த அளவுக்கு மேலே போகிறீங்களோ ஒரு நாள் நீங்கள் மேலே போவீங்க, அடுத்த நாள் நீங்கள் கீழே இறங்குவீங்க, அதுக்கு அடுத்த நாள் அதை விட மேலே போவீங்க, அதுக்கு அடுத்த நாள் அதை விட கீழே இறங்குவீங்க. ஸோ இந்த மாதிரி என்ன சொல்லுவாங்கல்ல, ஒரு நாள் நல்லா இருக்குது, ஒரு நாள் நல்லாவே இல்லை. அப்போ நீங்கள் கோயிலுக்கு போகிற அன்னைக்கு நல்லா இருக்குது, அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஒரு பவர் கிடைக்கிதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ பெயின் கில்லருக்கு ஒரு டேப்லெட் போடுறோம், 8 மணி நேரம் வேலை செய்யுது.
மறுபடியும் டேப்லெட் எடுக்கிறோம், மறுபடியும் 8 மணி நேரம், மறுபடியும் டேப்லெட் எடுக்கிறோம். ஸோ நிரந்தரமாக குணப்படுத்த முடியல. அப்போ நம்ம வாழ்க்கையில் நிரந்தரமாக பிரச்சனைகள் தீர்க்கலை அப்படின்னா இந்த மாதிரியான விஷயத்தால் நாம் பாதிக்கப்பட்டிருக்கோம். அப்போ அதை நம்ம புரிஞ்சுக்கணுமா இல்லையா? அதை அப்புறம் புரிஞ்சிக்காம நம்ம என்ன பண்ணுறோம்? மேலும் 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 தவறுகள் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். யாராவது ஒரு மனுஷன் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கூட உனக்கு என்னப்பா, நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி, நினச்ச உடனே கோயிலுக்கு போயிடுற, ஆனால் என்னால் போக முடியுதா? இது பொறாமை. இது பொறாமை இல்லாமல் வேறு என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்பா போயிட்டு வந்துட்டியா, சாமிக்காக எனக்கும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டியா, நல்லதுப்பா. இது எப்படி இருக்கு? நீ என்னப்பா, நீ நினச்சா போயிடுறப்பா. ஆமாம், அவர் நினச்சாரு போனார், நீங்கள் நினைக்கல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கோயிலுக்கு போக முடியாதுன்றது நினைக்கிறீங்க. அவர் கோயிலுக்கு போக முடியும்னு நினைக்கிறாரு. போனவனே என்ன பண்ணீங்க? இதுதான் இது இன்றைக்கி சர்வசாதாரணமாக எல்லா மனுஷங்க கிட்டேயும் இந்த பொறாமை அப்படின்ற காஞ்சி போன குணம் எல்லாருக்கிட்டையும் வந்திருக்கு. நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஒரு சர்டன் ஸ்டேஜில் நல்லதெல்லாம் கெட்டதாக போயிடுச்சு, கெட்டதெல்லாம் நல்லதாக போயிடுச்சு. அதுக்கு சொசைட்டியும் அதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. நம்ம சொந்தக்காரவங்க ஒருத்தவங்க சொல்லுவாங்க, அதுக்கு முன்னாடி இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய குஷியாக இருக்கும், பஸ்ஸில் கூட அந்தளவுக்கு பெரிய குஷியாக இருக்காதான். இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க அவங்களுடைய வீட்டுக்காரர், அவங்க குழந்தைங்க, இது மாதிரி ஒரு ஃபேமிலியோட ஒரு 10 மணி நேரம் 8 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ட்ரெயின் எப்படி இருக்கும்? எதிர் சீட்டாக இருக்கும். அப்போ ஸ்டேஷனில் ட்ரெயினை ஏறின உடனே இவங்க பேசுவாங்க, அவங்க பேசுவாங்க இல்லையா? எல்லாம் ஃபேமிலியோட தான் மோஸ்ட்லி போவாங்க, குழந்தைங்களோட போவாங்க. குழந்தைங்கள்லாம் ஜன்னல் பக்கம் உட்காரும். ஸோ நம்மளும் சின்ன வயசில் போயிருக்கோம், நான் போயிருக்கேன், எல்லோரும் போயிருக்கோம். சின்ன வயசில் ட்ரெயின் ஜேர்னி செம்மையாக இருக்கும். இப்போ ஜன்னல் முன்னாடி உட்காந்துப்போ நம்ம வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா நமக்கு நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்ததை எதிரில் இருக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க, எதிரில் இருக்கிறவங்க அவங்க வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து நமக்கு கொடுப்பாங்க. ஒரு விதமான ஒரு நல்ல கலாச்சாரம். ட்ரெயின் ஸ்நேகிதன்றது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் இன்றைக்கி முன்ன பின்ன தெரியாதவங்க யாராவது ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னா வாங்கி சாப்பிட்றதுன்றது புத்திசாலித்தனமா முட்டாள்தனமா? நான் ட்ரெயின் ஜேர்னி பண்ணும்போது எதுவுமே சாப்பிட மாட்டேன். ஏன்னா எதிரில் குழந்தைங்க இருக்கும். அந்த குழந்தைங்க பார்த்தா நம்ம ஏதாவது சாப்பிடும்போது ரொம்ப ஃபீல் பண்ணும். நம்ம கொடுக்கவும் முடியாது. கொடுத்தா அது அவங்களுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும். இல்லைங்க பரவாயில்லைங்க வேண்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வேண்டான்னு சொல்கிறதுக்கு காரணம் அந்த பிஸ்கெட்டில் ஏதாவது மருந்துக்கு இது தடவி நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ. ஏன்னா அவங்க ரயில்வே ஸ்டேஷனில் சொல்லிகிட்டு இருக்காங்க, முன்பின் தெரியாதவர்கள் என்ன கொடுத்தாலும் அதை வாங்காதீங்க. உண்மை, அதை நான் ஒத்துக்கிறேன். சொசைட்டியும் ஒரு காரணமாக போயிடுச்சு. ஏன்னா போலியான மனிதர்கள், பொய்யான மனிதர்கள், மிருகத்தை விட மோசமான மனிதர்களும் இன்றைக்கி இருக்காங்கன்றதால. அதனால தான் கவர்மெண்ட் இந்த அளவுக்கு சட்டத்திட்டத்தெல்லாம் போடுறாங்க. அப்போ என்ன ஆகுது? நல்லதெல்லாம் கெட்டதாக போயிடுச்சு, கெட்டதெல்லாம் நல்லதாக போயிடுச்சு. யாரையும் நம்பாத. வீட்டுக்கு முன்னாடி கதவை திறந்தே வைக்காத, கதவை மூடியே வை. யார் என்ன ஏதுன்றத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்ளே வரலாமா வேண்டாமா. எப்படிலாம் வீடியோ கால்லே வந்துடுது. வீட்டுக்கு முன்னாடி செக்யூரிட்டி கேமரா வைக்கிறோம், யார் என்னன்னு கேட்குறோம், இவங்க இருக்காங்களா இல்லையான்னு கேட்குறாங்க. இல்லை அப்படின்னு சொல்கிறோம். நம்பிக்கைக்குரிய மனிதர்களை தான் உள்ள வீட்டுக்குள்ளே உட்கார வைக்கிறோம். எல்லாருமேலே அன்பு செலுத்து அப்படின்னு கணக்கு இருக்குது. ஆனால் இன்றைக்கி அந்த அன்பு சில பேருக்கு வம்பா முடியுது. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையையும் மனசில் வச்சுக்கிட்டு, புரியுதா உங்களுக்கு? இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையும் மனதில் ஆழமாக வைத்து கொண்டு
ஏன்னா நீ சாமி பேரை சொல்லி ஏமாத்துறவங்க ஜாஸ்தி. அது உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அதே நேரத்தில் அந்த அன்பை விட்டு கொடுக்காம, நம்ம மனசில் எந்த கருப்பும் படாமல் வெள்ளையான உள்ளத்தோட நாம் வாழணும். ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலை நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா கேட்டுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் மறுபடியும் சொல்கிறேன், எல்லாரும் மேலேயும் அன்பு செலுத்துங்கன்னு சொல்கிறேன். ஆனால் அதே மாதிரி கரண்ட் சிச்சுவேஷனையும் பாருங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா என்னென்னமோ ஏதேதோ நடக்குது நாட்டில். எனக்கு நல்ல மனிதர்களும் கெட்ட மனிதர்களும் சூழ்ந்து கொண்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இந்த உலகத்தில். எல்லா நாட்டிலையும் அப்படி தான் இருக்கு. அதையும் ஒரு புரிதலை வச்சுக்கிட்டு தான் நம்ம இன்றைக்கி வாழ்க்கை வாழணும். அப்போ நாம் என்னைக்கும் சுத்தபத்தமாக இருக்கணும். உடல்லையோ ட்ரெஸ்ஸுலையோ இல்லை, உள்ளத்தில் சுத்தமான மனிதர்களாக நாம் இருந்தால் கடவுளுடைய நேரடி தொடர்பு நமக்கு கிடைக்கும். கடவுளோட நேரடி தொடர்பில் நம்ம இருக்கணும்னா இதை செய்யுங்க. இல்லை எனக்கு நேரடி தொடர்பு வேண்டாம், யார் மூலமாவது கடவுள் என்னோட பிரச்சனையை கேட்கட்டும் அப்படின்னா அந்த யாரோ ஒருத்தர் உங்களுக்கு உதவி பண்ணாதான் உங்களுடைய ஒவ்வொரு வேண்டுதலையும் அவர்கிட்ட சொல்ல முடியும். கேள்வி கேட்குறேன், யாருக்கெல்லாம் உங்களுக்கும் சாயப்பாவுக்கும் நேர்முக தொடர்பு வேணும்னு நினைக்கிறீங்க? அந்த தொடர்பை வேணும்னு நினைக்கிறவங்க மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை பரவாயில்ல, எனக்கு யார் மூலமாவது ஒரு தொடர்பு இருந்தால் போதும் அவர் கூட நினைக்கிறவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ நேர்முக தொடர்பு அவர்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு உண்டான சொல்யூஷன்ஸையும் அவர் நமக்கு இம்மீடியட்டாக சொல்லிக்கிட்டே இருப்பார். எப்படி சொல்லுவார்னு கேட்குறீங்களா? ஏதாவது ஒரு இன்டென்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதுதான் அவர். நம்ம யோசிப்போம், ஒன்றும் இல்லை, 2 நாளைக்கு முன்னாடியோ 3 நாளைக்கு முன்னாடியோ சரியா எனக்கு ஞாபகம் இல்லை, ஏதோ ஒரு விஷயத்தை நான் பேசிக்கிட்டு விஷ்ணு சாய்கிட்ட பேசிட்டு வரேன். பேசிக்கிட்டு வரும்போது சல்லுன்னு காருக்கு பின்னாடி சாயப்பான். அப்போ அந்த விஷயத்தை அவர் ஆமோதிக்கிறார். எஸ், உண்மை, கரெக்டு, இந்த பாயிண்டில் நீ தெளிவாக நில்லு. சொல்யூஷன் எப்படி கிடைக்குது பார்த்தீங்கல்ல? உடனே சொல்யூஷன் கிடைக்குது. அந்த சொல்யூஷன் நமக்கு கிடைக்கணும்னா நம்ம மனசு என்னைக்கும் புனிதமான மனுஷனாக இருக்கணும். மனசு புனிதமாக இருக்கணும். அந்த புனிதத்தை காப்பாற்றிக்கிட்டே இருக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம அந்த விஷயத்தை காப்பாற்றலை அப்படின்னா புட்டிரசல் மாதிரி சல்லுன்னு போயிடும் தீய எண்ணங்கள் உள்ள. நான் கிட்டத்தட்ட 4-5 வருஷமாக இந்த மனசை எந்த ஒரு காரணத்தை கொண்டும் சபலமோ சலனமோ வரக்கூடாதுன்னு போராடி இன்னைக்கு வரைக்கும் காப்பாற்றிட்டுருக்கேன். இன்னமும் நான் உயிர் போகிற வரைக்கும் காப்பாற்றுவேன். ஏன்னா சர்வ சாதாரணமாக வரும். சட்டுன்னு ஒரு தடவை நம்ம தப்பாக பேசிடுவோம், இல்லை டக்குன்னு பழியை சுமத்திடுவோம். ஒரு மனுஷன் மேலே ரொம்ப கோபம் வந்துருச்சுன்னா மனசுக்குள்ளே 1000 சொல்லிடுவோம். அவன் அப்படி இப்போ இப்படின்னு. இதுதான் தீய எண்ணத்துக்கு உண்டான வழிகாட்டுதல். அப்போ ஒரு மனுஷனை மனசால் கூட திட்டுனாலும் நம்ம வாழ்க்கையில் சந்தோஷத்தை பெற முடியாதா அப்படின்னா எஸ், பெற முடியாது. நான் சொல்கிறது முழுமையான சந்தோஷம். நம்ம வாழ்க்கை எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோன்னா அரையும் குறையுமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கை இன்னைக்கு வரைக்கும் முழுமை அடையவே இல்லை. லைஃப்பை பற்றி யாராவது கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களா? இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் லைஃப்பை பற்றி யாருக்கிட்டையாவது கேட்டு பாருங்கள். ஒன்றும் இல்லை, இதெல்லாம் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ணுங்க. நீங்கள் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்கு எனக்கு இவ்வளோ தூரம் தெரிஞ்சதுன்னா அது ஒரு ரகசியத்தை சொல்கிறேனே. நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க இல்லையா? கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக நம்ம இந்த அன்பே சாய் ஃபேமிலியில் வச்சு ரன் பண்ணிகிட்டு இருந்தோம்.
அடுத்தது யூடியூப் ஃபேமிலியில் வச்சு ரன் பண்ணுறோம். அப்போ நிறைய பேருடைய அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் மெசேஜஸ் கேட்குறோம். ஸோ அந்த மெசேஜஸ் எப்படி இருக்குதுன்னா, வெளியில் இருக்கக்கூடிய தொடர்புகள் இப்படி தான் மனிதர்கள் இருக்கிறாங்கன்றத ஒரு புரிய வைப்பதற்கு உண்டான முயற்சிகளை சாய்ப்பா எனக்கு கொடுக்குறாங்க. அப்போது உங்களுக்கும் என்ன பண்ணணுன்னா, ஒரு 4 பேர் 5 பேர்கிட்ட நீங்கள் பேசும்போது உங்களுடைய பாயிண்ட்டை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணாதீங்க. திரும்ப சொல்கிறேன், காதுக்கு வேலை கொடுங்க, வாய்க்கு வேலை கொடுக்காதீங்க. காதுக்கு தான் வேலை கொடுக்கணும். நான் இப்போ பேசுகிற வரைக்கும் தான் நான் என்னோடய பேச்சு இருக்கும். நீங்கள் பேசும்போது நான் காது கொடுத்து தான் கேட்பேன். காது கொடுத்து கேட்டதுக்கப்புறம் தான் வேறு என்னமான்னு கேட்பேன். இல்லைனா இவ்வளோதான். அப்போ தான் நான் 2-3 கேள்விகள் கேட்பேன். அதுக்கு அவங்க பதில் சொல்லுவாங்க. அதில் வச்சு தான் நம்ம சில விஷயங்கள் நம்ம செய்கிறோம். ஏன்னா நம்ம அடுத்தடுத்த இடத்துக்கு நம்ம போகிறோம் இல்லையா, நம்ம அன்பே சாய் குடும்பத்தில். ஸோ அன்பே சாய் குடும்பம் இல்லாமல் ஜென்ரலாக சாமி, கோயில், கற்பூரம், வியாழக்கிழமை அன்னைக்கு போனால் அருள் சேரும் அப்படின்ற மக்கள் நிறைய இருக்காங்க. அந்த மனிதர்களோட மனநிலையை நீங்கள் அறிஞ்சிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள், இப்போ நான் உங்ககிட்ட பேசுகிறேன் இல்லையா, இது நம்ம சச்சரிதமில் படிக்கிறோம் இல்லையா, இது இன்னும் உங்களுக்கு என்னென்ன நல்ல நல்ல விஷயங்கள், கருத்துக்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்களோ அதை பற்றிலாம் ஒரு பாயிண்ட்டை போட்டு விடுங்களேன். உங்கள் சொந்தம், பந்தம், நண்பர்கள் கூட்டம், அப்போ தெரியும் அவர்களுடைய மனநிலை எந்த அளவில் இருக்குது, நம்மளுடைய மனநிலை எந்த அளவில் இருக்குதுன்னு. அதை நாம் சரிவர புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே வாழ்க்கையில் கம்ப்ளீட் பண்ண வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தமாகுது. அதனால தான் அப்பப்போ உங்களுக்கு கிராஸ் செக் பண்ண சொல்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யார்கிட்டயாவது பேசுங்க. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாத மாதிரியே பேசுங்க. என்ன சாமியை கும்பிட்டு என்ன ஒன்றும் நடக்கலை, நீ எந்த சாமி கும்பிட்றேன்னு கேட்டு பாருங்கள். அவங்க சொல்லுவாங்க, நான் இந்த சாமியை கும்பிட்றேன். எப்படி கும்பிடணும், என்றைக்கு கோயிலுக்கு போவேன், வேறு ஏதாவது இதெல்லாம் சில விஷயங்கள்லாம் நம்ம கொண்டு வரணுமா, அந்த கடவுளோட போதனைகள் என்ன, அது என்ன, இது என்னென்னு சும்மா கேட்டு பாருங்கள். அப்போ தெரியும் உங்களுக்கு அவங்க கடவுளை எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்காங்க, நீங்கள் சாயப்பாவை எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு. இதெல்லாம் நீங்கள் கேள்விகள் கேட்குறது தப்பே கிடையாது. ஏன்னா 4 பேரை பார்த்து தான் நம்ம வாழ்க்கையில் கற்றுக்கிட்ட விஷயத்தை கரெக்டாக கற்றுக்கிறோமான்னு தோணும். ஒரு 10 ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னா எதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே டீச்சர்ஸ் எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்க, எல்லாத்தையும் ஒரே மார்க்காக ஏன் ஸ்கோர் பண்ணலை, எதுக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். நீ இந்த கிளாஸில் இந்த சப்ஜெக்டில் என்ன தெரிஞ்சு வச்சுருக்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் நீ அடுத்த ஸ்டாண்டர்டுக்கு போக முடியும். அதுக்காக தான் உங்களுக்குள்ள ஒரு தேர்வுகள் நடக்குது. அந்த தேர்வுகளை இந்த மார்க்குக்கு மேலே பாஸ் மார்க், இந்த மார்க்குக்கு கீழே ஃபெயில் மார்க். அப்போ வாழ்க்கையில் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்களா ஃபெயில் ஆகிட்டீங்களா அப்படின்னா உங்களுக்குள்ளே எக்ஸாம் வச்சுக்கிட்டு நீங்கள் ஆசிரியராக இருந்து நீங்களே ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நீங்கள் என்ன மார்க்கு போடுவீங்க, பாஸ் மார்க்கு தானே போடுவீங்க. அப்படி தான் நிறைய மனிதர்கள் போட்டுட்ருக்காங்க. நான் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்ட், என்ன மாதிரி நல்ல குணம் படைத்தவங்க யாரும் இல்லை. இவங்க இப்படி சொல்லக்கூடிய மனிதர்கள் ஃபெயில். அப்போது வெளியில் இருக்கக்கூடிய தொடர்புகள், நம்ம மனசில் இருக்கக்கூடிய மாற்றங்கள், நம்ம எந்த அளவுக்கு மாறி இருக்கோம் அதன்படிலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நான் ட்ரெயினில் ஜேர்னி பண்ணும்போது சில பேசஞ்சர்ஸில் ஆனால் இப்போ இல்லை, ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட. 4 பேர், ஒரு புருஷன், ஒரு பொண்டாட்டி, 2 குட்டி குழந்தைங்க. அந்த குழந்தைங்களுக்கு அதிகமாக 7 வயசு இருக்கும், இன்னொன்று 10-12 வயசு இருக்கும். பேசஞ்சரில் ட்ராவல் பண்ணுறோம். அவங்க ஆப்போசிட்டில் சீட்டு கிட்டத்தட்ட ஒரு 7-8 பெரியவங்க உட்காந்துருக்காங்க. ஆனால் இந்த குடும்பம் என்ன பண்ணுது, நல்லா கேட்டுக்கோங்க, கணவர் இந்த ஓரம், மனைவி கணவருக்கு பக்கத்தில், அதுக்கு பக்கத்தில் 2 குழந்தைங்க,
2 குழந்தைங்க வந்து காலை கீழே தொங்க விடலை, சமணங்கால் போட்டு உட்காந்துருக்காங்க. சரி, அவங்க தான் அப்படின்னா அந்த குழந்தைங்களோட அம்மாவும் அதே மாதிரி பொசிஷனில் உட்காந்துருக்காங்க, அவங்க அப்பாவும் அதே மாதிரி பொசிஷனில் உட்காந்துருக்காங்க. சுற்றியும் மக்கள் நிற்கிறாங்க. பேசஞ்சர் உங்களுக்கு தெரியும்ல எப்படி போகிறாங்கன்னு. அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, எங்கே கொஞ்சம் இல்லைங்க, எங்கெங்க இடம் இருக்குது பாருங்கள். ஆடா பாவி மனுஷா, எதிர்த்த மாதிரி பாருப்பா, 8-10 பேர் உட்காந்துருக்காங்கன்னு அந்த பெரியவர் சொல்கிறாரு. இல்லைங்க இங்கே தாங்க உட்கார முடியும் அப்படின்னு. எனக்கும் ரொம்ப தர்ம சங்கடமாக அந்த ரொம்ப வயசானவங்களாம் நிற்கிறாங்க. வயசான அம்மாக்கள் நிற்கிறாங்க, வயசான அப்பாக்கள் நிற்கிறாங்க, குட்டி குழந்தைங்க நிற்கிறாங்க. மனசாட்சியே இல்லாமல் அது மாதிரி சீட்டில் வந்து உட்காந்துருக்கக்கூடிய மனிதர்களும். இப்போ நாளைக்கு இவங்க அந்த குழந்தையை எப்படி வளர்க்குறாங்க பார்த்தீங்கல்ல, யாருக்கும் விட்டு கொடுக்காத, உன் இடத்த நீ தக்க வச்சுக்கோ. நாளைக்கு அந்த குழந்தைங்க என்ன பண்ணுதுன்னா, யாரையும் விட்டு வைக்க, யாருக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், பெத்த ஒன்றையே நான் இது பண்ண மாட்டேன், ஒன்றை எங்கேயாவது ஒரு ஆசிரமத்தை சேர்த்து விட்டுருவேன். ஸோ குழந்தைங்களை அந்த மாதிரி வளர்க்குறாங்க. குழந்தைங்கள வந்து விஷத்தை பாய்ச்சுற விஷயமா இது இருக்குது. நல்ல எண்ணத்தை பாய்ச்சணும். பாப்பா இப்படி உட்காருமா, அவங்க உட்காடுறாங்க அப்படின்னு. இல்லையா அந்த குழந்தைங்கள உங்கள் மடியில் உட்கார வச்சுருக்கணும். கடைசியில் வேற ஒருத்தர் வந்தார், வந்து செம்ம சண்டை. அதுக்கப்புறமா தான் அந்த குடும்பம் வந்து ஒரு அரைவாசியில் உட்காந்தாங்க, மீதி இருக்கிற 3 பேர் உட்காந்தாங்க. யோசிச்சு பாருங்க. ஸோ மனிதர்கள் அப்படி தான் இருக்காங்க இன்றைக்கி. அப்போ நம்மளுடைய அந்த டிஃப்ரென்ஷியேட் தெரியும். ஓகே, நம்ம மனநிலை, நாம் இப்படி இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், அவர்கள் அப்படி இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க, நாம் இதை செஞ்சுருக்கணும், அதை செய்யாமல் விட்டாங்க, அவர்கள் இப்படி பண்ணாமல் இருக்காங்க. இந்த மாதிரியான பாடங்கள் படித்து கொண்டே இருக்கதா நம்ம வாழ்க்கையில் ஒரு முழுமையான இடத்துக்கு நாம் வருவோம். இதை நீங்கள் மனசில் வச்சு வாழ்க்கையில் வாழ்ந்துட்டிங்கன்னாவே உங்களுடைய பெரிய பெரிய சந்தோஷங்களும் ஒரு முழுமையான வாழ்க்கை வாழ்ந்த ஒரு மன நிறைவும் உங்களுக்கு கிடைக்கும். எல்லாருக்கும் நல்லா வாழணும் அப்படின்ற ஆசைப்பட்டால் மட்டும் போதாது. அந்த நல்லா வாழணுன்ற வாழ்க்கைக்கு பின்னாடி அடிப்படையாக இருக்கிறது கடவுள். என்னோட சந்தோஷம் என் கடவுளுக்கும் சந்தோஷமாக இருக்கணும். சில பேரோட சந்தோஷம் எப்படின்னா, என் சந்தோஷம் எனக்கு முக்கியம், என்னுடைய குடும்பம் எனக்கு முக்கியம், என்னுடைய சொந்தம் எனக்கு முக்கியம். இந்த கேட்டகரியில் தான் முதல்ல என்னது, அவங்க ப்ரெஃபரன்ஸ், அவங்க தான் தனிப்பட்ட முறையில் குடும்பமாக நீயான்னு பார்த்தா நான் அந்த கணக்கு. அடுத்தது குடும்பம், அடுத்தது சொந்த பந்தம். இந்த மாதிரியான கான்செப்ட் தான். மனுஷன் குடும்பத்தை தாண்டி தன்னை தான் அதிகமாக நேசிக்கிறான். தனக்கு தேவையானது தான் அத்தனையும் கிடைக்கணும் அப்படின்னு இன்னைக்கு மனிதர்கள் நினைக்கிறார்கள். அதிகபட்ச மனிதர்கள், எல்லா மனுஷங்களும் நான் சொல்லலை, நான் சொல்கிறது எல்லாரும் ஒரு மெஜாரிட்டியான பர்சன்ஸ் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போ இந்த மாதிரியான மனநிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான வாழ்க்கை கிடைக்கும்? கடவுள் உங்களுக்கு எந்தெந்த இடத்துல துணை புரிவார் யோசிச்சு பாருங்கள். நீ வாழ்ந்து என்ன பயன்? நீ உனக்காக மட்டும்தானே வாழ்ந்த. உன் சந்தோஷம் முக்கியம்னு சொல்லி உன்னோட குழந்தைங்களுடைய எதிர்காலத்தையும் நீ வீணாக்கிட்ட. உன் குழந்தைங்க கிட்ட என்னைக்காவது நீ உருப்படியாக உட்காந்து பேசியிருப்பியா, சிரிச்சிருப்பியா? இதெல்லாம் தான் இன்றைக்கி தனி மனிதனுடைய மிகப்பெரிய விஷயமாக போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரியான மனிதர்களுக்கெல்லாம் சாயப்பாவுடைய ஆசீர்வாதன்றது சும்மா இங்கே ஒன்று அங்கே ஒன்று கிடைக்கும், ஒட்டு மொத்தமாக கிடைச்சிடாது. அவள் ஒட்டு மொத்தமாக கிடைக்கணுன்ற ஆசை இருக்கா? அப்போ நம்ம வாழ்க்கை எப்படி பண்ணணும்? ஒரு முழுமையான வாழ்க்கையாக நாம் வாழ்ந்தோம் அப்படின்னா உங்களுக்கு சேர வேண்டிய அத்தனை முழுமையான ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு இந்த நிமிடமே கிடைக்கும்னு சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாய்
சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா